கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம், இதுல ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். யோவானை குறித்து சொல்லப்படுது. யோவானுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் பத்மு தீவில. அப்போது அவர் பயந்து தேவனுடைய பாதத்துல விழும்பொழுது அப்பொழுது வருகிற சத்தம், தேவதூதன் அந்த இடத்துல வந்து பேசுகிற வார்த்தை, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இந்த அருமையான வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா சில நேரங்களில் நமக்கு பயம் வரும்போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை தான் அந்த காரியத்திலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வரும். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் பிசாசானவன் என்ன பண்ணுகிறான்னா, ஒரு விதமான நெருக்கத்தை கொடுத்து, பயத்தை கொடுத்து, மரண செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பான். என்னன்னா, நீ செய்வது அவ்வளவுதான், முடிந்தது என்று மரண செய்தி வரும், துர்ச்செய்தி வரும். சோ நீ வேலை ஸ்தலமாகட்டும், அது குடும்பத்தின் காரியமாகட்டும், மற்ற காரியங்களை நீ எதை நினைக்கிறியோ அதுக்கு மரண செய்தியை சொல்லுவதே அவனுடைய வேலையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வேளையில கூட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் நமக்காக நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். அப்பொழுது இந்த ஜனங்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு அவர் எப்படியாவது வந்து சிலுவையில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சிலுவையில கொடுத்து அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து, அது மாத்திரம் இல்லாம அவரை வந்து கல்லறையில் வைக்கிறார்கள். அங்க வைத்தும் பொழுது அவங்களுடைய நினைவுகள் எல்லாம் எப்படி இருந்தது என்றால், அவ்வளவுதான், இயேசு கிறிஸ்து முடிந்தது, அவருடைய கூட்டமும் அவ்வளவுதான், அவங்க ஜனங்க எல்லாருமே அழிந்தார்கள், இனிமே யாருமே இயேசுன்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் என்று நினைத்தார்கள். அவ்வளவுதான், ஹல்லேலூயா. அவர்கள் கண்களுக்கு முன்பதாக நினைத்தது போலவே நடந்தது. ஆனால் அது முடிவல்ல. ஹல்லேலூயா. 3ஆம் நாள்ல தாம் உயிரோடு எழுந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் காட்சி கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. பார்த்தோம் என்றால் அது மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் பார்த்தோம்னா, காலையில எழுந்து மரியாள் போய் கல்லறையில் இடத்துல இயேசு பார்க்கும்போது இயேசு அங்க இல்ல. உடனே தூதன் வந்து சொல்லுகிறார், என்னமா பயந்து போய் தேடுறா, பயப்படாதமா, அவர் தாம் சொன்னபடியே அவர் உயிரோடு கூட எழுந்து விட்டார் என்று. ஹல்லேலூயா. பாருங்க, தாம் என்ன சொல்லுகிறார் என்றால், பயப்படாதீங்க, அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, முடிவு கொடுப்பது பிசாசு அல்ல, முடிவு உங்களுக்கு இயேசு கிட்ட இருந்து தான். அவர் தானே துவங்கினவது, உங்க வாழ்க்கையை துவங்கினவர் அவர் தானே. உங்களுடைய எதிர்கால காரியங்களை செய்ய வேண்டும் என்று துவங்கியது அவர் தானே. எல்லா காரியத்தையும் ரெடி பண்ணது அவர் தானே. அவர் தான் ரெடி பண்ணார்னா அவர் தான் முடிப்பார். ஹல்லேலூயா. பிசாசு முடிவை கொடுக்கவே முடியாது. நீங்க நினைச்சுக்கிறீங்க, ஐயோ நம்மளுடைய லைஃப் அவ்வளவுதான், நம்மளுடைய எதிர்காலம் அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நேராக நீங்க பயந்துட்டு இருப்பீங்க. இல்ல, பயப்படாதீங்க, அவரே முடிவு தர வல்லவராய் இருக்கிறார். இந்த இடத்துல பார்த்தோம் என்றால், மாம்சரிகமாய் கொடுத்த முடிவை கர்த்தர் இல்லை என்று காண்பித்தார். ஆமென். அன்பு பிள்ளைகளே, விசுவாசத்தோட இருங்க, தேவனை நோக்கி பாருங்க, உங்கள் காரியங்களுக்கு முடிவு அவர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எந்த காரணத்தை கொண்டும் இந்த சூழ்நிலைகளில் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுக்கென்று உங்களுடைய காரியங்களை உயிர் கொடுக்கிற தெய்வமாக காணப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இயேசுவுக்கு முடிவு கொடுக்கணும்னு நினைச்சாங்க, அவர்களால முடிவு கொடுக்க முடியல. அவருக்கே முடிவு கொடுக்கல. நமது அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு முடிவு கிடையாது. ஆமென். இயேசுதான் உங்கள் வாழ்க்கையை துவங்கியது. இயேசுதான் உங்களுக்கு முடிவு கொடுக்கும் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வேளையில கூட அவ அந்த கல்லறைக்கு வந்தது நோக்கம் என்னன்னா, மரித்து போன இயேசுவின் சரீரத்தை பார்க்க தான் வந்தா. ஆனா அங்கே அவளுக்கு ஒரு நற்செய்தி காத்திருந்தது. துக்கத்தோட, வேதனையோட, இருட்டோட ஓடி வருகிறார். அருமையான பிள்ளைகளே, துக்கத்தோட, வேதனையோட, அழுகையோட, ஐயோ என்னுடைய விஷயம் இப்படியா இருக்குது, எங்க குடும்ப விஷயம் இப்படியா இருக்கு, என்னுடைய தனிப்பட்ட காரியம் இப்படியா இருக்கு, அழுது கொண்டிருக்கிறியா? உங்களுக்கு நற்செய்தி காத்திருக்கிறது. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோ நீ இந்த வேளையில அந்த மரித்த காரியத்தை கையில வச்சிருக்கிறியா? அது எப்பயோ உயிர் அடைஞ்சிருச்சு. அதுக்கு கர்த்தர் உயிர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது உயிர் அடைஞ்சு இந்த வேளையில அந்த மரியாள் அந்த செய்தியை கேட்ட உடனே அவ மிகுந்த சந்தோஷத்தோட ஓடி போய் நற்செய்தி அறிவிக்கிறார். மற்றவங்ககிட்ட போய் நல்ல செய்தி, துக்கமான இடத்துக்கு நற்செய்தி அவ காதுல விழுந்ததுமே அவ போய் அங்க எல்லாருக்கும் சீஷர்களுக்கு மத்தியில போய் சொல்ல ஓடுகிறார். ஓடி போய் அங்க இயேசுவினுடைய உடலை காணல, அவர் உயிர் தெழுந்து விட்டார், சொன்னபடியே வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நற்செய்தி உள்ளவளாக அவள் காணப்படுகிறார். அல்லேலூயா. உங்களிடத்தை திட்டமாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்னவென்றால், நீங்கள் மரித்து போயிற்று என்று கலங்கி எங்கெல்லாம் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்களோ, இன்னைக்கு அது எல்லாவற்றுக்கும் உயிர் உண்டு. ஆமென். சோ மரித்த அந்த கர்ப்பத்தை உயிரடைய செய்கிறார். மரித்த திருமண காரியங்களை உயிரடைய செய்கிறார். சோ நின்று போன காரியத்தை துவங்குகிறவராக இருக்கிறார். நின்று போன வீட்டின் காரியத்தை கர்த்தர் கட்ட வல்லவராக இருக்கிறார். உயிரடைவாயாக என்ற வார்த்தை எங்கிருந்து வருகிறது என்றால், பரத்திலிருந்து வருகிறது. அது தேவனுடைய சித்தம். மரித்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல, சாட்சியாய் வாழ்வதுதான் தேவனுடைய சித்தம். நீங்களும் உங்கள் வீடுகளும் உங்கள் வீட்டின் காரியங்களும் இன்று முதல் உயிரடையும் என்று விசுவாசத்தோடு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இப்பொழுது அடியேன் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களில் சொன்ன ஒவ்வொரு காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உயிர் தந்து அதை ஆசீர்வதிப்பாராக. அன்பு ரட்சகா, இந்த வேளையில் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் எதற்கெல்லாம் கலங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு உயிர் தந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. மரித்த கர்ப்பத்தை உயிரடை செய்வீராக. ஏசப்பா, இந்த வேளையில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா, வேலை ஸ்தலத்தில் வெக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே உயர்த்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, அந்த இடத்துல ஒரு உயர்வை கட்டளிடுவீராக. ஏசப்பா, பண தேவைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு பணத்தை இந்த வேளையில் ஆண்டவரை கட்டளிடும்படியாக ஜெபிக்கிற. வீட்டு வாடகை கட்ட வென்றும் கலக்கத்தோடு
குடும்பத்தோடு இந்த வேளையில் ஆண்டவரே அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த குடும்பத்தின் பண தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. வியாதியோடு பலவீனத்தோடு ஆண்டவரே அமர்ந்திருக்கிற பூரண சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.